இல்ல வெரி சாரிங்க, நம்ம அப்ப எடுக்கும்போது எடுக்காம இப்ப வந்து எடுக்கிறீங்களா? கெட்டப் போட்டுலாம் இது பண்ணியிருந்தோம். திருப்பியா நீங்க நல்லா செய்றீங்க. அங்கே இருங்கப்பா, கெட்டப்பா பாருங்கப்பா, அங்கே இருங்க. பேசும்போது கிட்ட வரேன். சும்மா 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 தளபதி விஜய் மாதிரி இருக்கு. இப்போ சுமோ அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தின் இயக்குனர் திரு ஓசிமின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல மிர்ச்சி சிவா அவர்கள் நடிச்சிருக்காங்க, பிரியானந்த் நடிச்சிருக்காங்க, விடிவி கணேஷ், சதீஷ், இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு நல்லா அருமையா இருக்குது. ஒரு அதிமுக தொண்டர்களும் கண்டிப்பாக இந்த சுமோ படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா அதுல ஆமா ஜெயக்குமார் சார் வந்து எப்படிலாம் பாட்டு பாடியிருக்காரு, எப்படிலாம் காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள படத்துக்கு நான் ஒரு வசனம் சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன் பிறகு எஸ்டிஆரின் 10 தலை அப்படின்னு சொல்லியிருந்தான். அதன் பிறகு இப்ப வந்து தக் லைஃப் அந்த படம் வருது. எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ளது லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். இந்த படத்தை சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. பாருங்க காஸ்டியூம் போட்டு வராரு, அந்த சுமோ வீரர் கூட இந்த காஸ்டியூம் செட் ஆகுது. எங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேப் ஆகிருக்கு. அந்த கேரக்டர்ல எங்க அண்ணனே நீங்க நடிக்க விட்டுருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? டிரெக்டர்ஸ் கேக்குற உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து போய் ஆக்டர் கூட்டு வந்துதான் நடிக்க விடணுமா? ஏன் இங்க இருக்கிற மனுஷன், இங்க இருக்கிற நடிகர் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அந்த சுமோ வீரரோட எங்க அண்ணன் பெர்ஃபார்மன்ஸே ஜாஸ்தியா இருக்கும். எங்க அண்ணனுக்கு ஏன் கதாநாயகன் கேரக்டர்லாம் நீங்க தர மாட்டீங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட படத்துல பண்ணலங்க, கடுப்பாகுது எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எங்க அண்ணனையாச்சும் நீங்க ஜப்பானை கூட்டு போறீங்கல்ல, ஜப்பானை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு படம் என்ன? கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல, பெரிய ரிக்வெஸ்டே வைக்கிறேன். எங்க அண்ணனுக்கான ஃபேன்ஸ் பலம் உங்களுக்கு தெரியல. நானே வந்து அஜித் சார் ஃபேன் ஃபர்ஸ்ட். ஆமா. நெக்ஸ்ட் எங்க அண்ணன் பூல் சுரேஷ் ஃபேன். அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாலே போதும். உங்க படத்துக்காக உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? வந்தாரா? ஆனா கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் எங்க அண்ணன். இனிமேட்டு சொல்றேன், தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் இந்த மூஞ்ச பார்க்கவே பல பேர் வருவான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆனா பேன் இந்தியாவா பேன் வேர்ல்ட். அதனால இது ரிக்வெஸ்டா இல்ல வந்து எச்சரிக்கை? ரெண்டுமே கலந்து வைக்கிறேன். ஆனா நம்ம படம் இல்ல ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. புரியுதா? ஒருத்தர் அந்த துப்பாக்கி வந்து எஸ்கே கிட்ட குடுத்தாருன்னு நினைக்காதீங்க. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகிருக்கு. அந்த துப்பாக்கி தலைவருக்கு போட்டியாளரே சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரே சரி, அண்ணன் நீங்க எஸ்டிஆர் நடித்துள்ளது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். குட் லைஃப், சும்மாக்கு குட் லைஃப். அண்ணனுக்கு எதிராக யாரா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப். தலைவா
எல்லாருமே ஜெயிக்கிட்டோம், எல்லாருமே ஜெயிக்கிட்டோம். நீங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும். சரிங்களா? ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ற ஒரு நல்ல நடிகரை நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க. உங்க ஹீரோஸோ சரி, நீங்க பல கோடி கொடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸோ சரி வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் பண்றாரு. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை வளர்த்துடுங்க. ஏன் ஒரு தமிழ் வளர்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஜப்பான்காரனை தூக்கி வந்து இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு அவரு சுமோ வீரர்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்த்துட்டீங்கன்னா நல்லா அவரும் புதுன்னு ஆகிடுவாரு. அந்த சிங்கி மங்கி மூஞ்சி இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்ன நீங்க அட்டகாசம் பண்றீங்க? இல்லன்னா அது அவனுக்கு கூட போட்டுருக்கலாம். இவருக்கு போடுறீங்களா? எனக்கு நல்லா போடுறீங்கப்பா. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சிவாவுடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஆக்ஷன் சீன்லாம் இருக்கு, நிறைய பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி என்னன்னா வந்து சைனால இருந்து ஒரு ஆள் வந்து வேற நாட்டுல இருந்து ஜப்பான்ல இருந்து வந்துடுறாரு. இங்க அவர் வந்து காப்பாத்தி அவர் யாருன்னு தெரியாத இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு திருப்பி அவர் எடுத்துன்னு போயிட்டாங்க விட்டு. அவரு திருப்பி என்ன பண்றாரு, அவர் ஒரு சிவா இல்ல, அவர் ரெஸ்லர்னு நினைக்கிறாரு. தெரியல. அதெல்லாம் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். இல்ல போர்லாம் இல்ல, நல்லா இருக்கு ப்ரோ, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பாத்துட்டு போனா எல்லார் வாழ்க்கையில நல்லது நடக்குது. எங்க அண்ணன் மூஞ்ச நாங்க பாத்துட்டு போறோம். உன் வாயால சொல்லிப்பா. எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் சும்மா பார்க்க வந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிச்சி சிவா படம் செம்ம காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபிங் பிளேயரு, ஒரு கிளப்ல வேலை செய்யறாரு கடற்கரை ஓரத்துல. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை காலையில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு உருவம் ஒதுங்கி இருக்கு. அவர் யாருன்னு கேட்டா ஜப்பானுடைய என்ன சொல்றது ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா டைஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் டைஸ்ரோவை பத்தி. சோ எவ்வளவு பெரிய சுமோ பிளேயர். அவர் பார்த்தா இங்க கிடக்குறாரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி உட்கார வச்சா அவர் ஏதோ சுத்தமா ஒரு இதுல இருக்காரு, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அவரை கூட்டி வந்து எல்லாம் தெளிவுபடுத்த பாக்குறாங்க, முடியல. கடைசியில கண்டுபிடிச்சிடாங்க இவர் ஜப்பான்காரன். கண்டுபிடிச்சது அப்புறம் லேட்டா. சோ ஜப்பானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்த பின்னாடி என்ன நடந்துச்சு, அவர் ஏன் வந்து நம்ம சென்னை கடற்கரையோர ஒதுங்கினாருங்கிற சொல்றதுதான் இந்த படம். ஆக்சுவலி இந்த லைனே போதுமான லைனு. மிகப்பெரிய ஒரு ஜப்பான் ரெஸ்லர் கிடைச்சிருக்காரு. அவரை வச்சு எப்படி பிளே பண்ணணுமோ அந்த மாதிரி பிளே பண்ணிருக்கணும். அங்க வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியருடைய தமிழருடைய கலாச்சாரம் விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கில்லி, கபடி, கிரிக்கெட் கூட சேர்த்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு கம்பு சுத்துறது, அடுத்து என்ன சொல்றது, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் நம்ம மண்ணோட கலந்தது. அதனால வந்து அது வந்து ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதனாலதான் வந்து கில்லி படம் வந்து சக்சஸ், வெண்ணிலா கபடி குழு வந்து சக்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எல்லா படமுமே சக்சஸ் ஆச்சு. ஆனா இந்த சுமோங்கிறது நம்ம ரத்தத்துல கலக்காத ஒரே காரணத்தினால அவங்க பிரம்மாண்டமா எடுத்துருக்காங்க. நல்ல பொருட்செலவுல அந்த கிளைமாக்ஸ் தான் கொண்டு வந்தாலும் கூட எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சுமோ வந்து அது இல்ல. இந்த கிரிக்கெட்ல ஒரு பாலுக்கு வந்து 6 ரன் தேவும் போது 6 அடிக்கும் போது வந்த ஹாப்பி வந்து எனக்கு அந்த சுமோ வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது வரலன்னு சொல்ல முடியும். பட் ஆனா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ட்ரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது கொரோனால வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அட்லீஸ்ட் ஓடிடியா கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேல்ஸ் ட்ரை பண்ணாங்க. இல்ல படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலதான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பிக் ஸ்கிரீன்ல பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு நல்ல அட்டம் தான் சொல்ல முடியும். ஒரு சுமாரான படம் ஒரு தடவை பார்த்தேன். ஓகே, ஒரு நல்ல அட்டம்ப்ட். இதை நம்ம குறைச்சல விரும்பல. ஏன்னா அவ்வளவு பெரிய நடிகரை கூட்டியாந்து வச்சிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா நம்மளால வந்து ஊத்திக்கும். ஏன்னா சுமோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இல்ல. இதே ஒரு கபடி ஒரு சின்னதா இப்படி ரவுண்ட் பண்ணவே போதும் நம்ம தெரிஞ்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சோம். சோ அவங்க வந்து அவங்களுடைய மூவ்மெண்ட்ல வந்து காலை தூக்குறது எல்லாமே காமிக்கிறாங்க. சோ நம்மளுக்கு புரியலையா, நம்மளுக்கு கனெக்ட் ஆகலையான்னு தெரியல. சோ அதுதான் அதோட வீக்னஸ் நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஒருவேளை இந்திக்காரனுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை ஜப்பான்காரனுக்கு அது புரிஞ்சிருக்கலாம். தமிழனா வந்து எனக்கு அந்த படம் கனெக்ட் ஆகும். சுமோனா டாடா சுமோ நினைச்சுக்காதீங்க, காரு நினைச்சுக்காதீங்க, டாடா சுமோ நினைச்சுக்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ். இது 1974 உலக சுற்றாலை என்ற படம் வந்து ஜப்பானை முதல்ல காமிச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிகர்லாம் காமிச்சிக்கிறாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் அந்த நாட்டுல போய் ஸ்டூடியோ படம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியல் ஜப்பான் நாடு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா நல்லா வந்து 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய நாடு. ஜப்பான் பேன் ஆனவே எல்லாம் வாங்கதான் செய்வாங்க, கேமரா வாங்கி தானே. நான் சொல்றது அது ஒரு மதிப்பு, ஒரு பிராண்ட். அது இந்தியா பேன் ஆனா வாங்க மாட்டேன். நான் ஜப்பானுக்கு போயிட்டோம், ஜப்பான் பேனா கண்டிப்பா கிஃப்ட் 50 ரூபா வாங்க. ஜப்பான் வாட்சி பேனாசோனி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியுங்களா? அதனால அது ஒரு நல்ல நாடு. அப்படிப்பட்ட நாடுல வந்து ஒரு படம் வச்சு அவர் அந்த ஊர் ஆளை தேர்ந்தெடுத்து சுமோன்ற ஒரு
ஆளை தேர்ந்தெடுத்து ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்டுக்கு வேல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. தயாரிப்பாளர் வேல்ஸ் தான் நன்றி சொல்ல, டைரக்டர் சொல்லலாம். ஏன்னா ஜப்பானுக்காரு வேணாம், இவர் இருந்தா ஜெயிச்சுக்கினே வரான், தூக்கி கடல்ல போட்டுறான். அது கரை ஒதுங்கி திமிங்கல மாதிரி வந்து இருக்கிறா போல. நான் சொல்றது போல அது ஒரு இந்தியன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியன், ஏன் இந்தியாவே வச்சுக்க, அவன் காப்பாத்தி என்ன பண்ணது, யாரு என்ன தெரிஞ்சு சுயநலம் இருந்தப்ப அந்த நாட்டுக்கே திருப்பி போயிட்டு அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவனை திருப்பி கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறது அந்த படம். கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றேன், வந்தாரா வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரா வாழ வைக்கும் இந்தியா. அதுல கிளைமேக்ஸ்ல ஒரு பக்கம் மலேசியா கொடி சிவா கையில இருக்கும், ஒரு கையில அந்த சுமோன்ற ஜப்பான் கையில இந்திய கொடி இருக்கும். நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆறது காரணம் இவருதான். நான் சொல்றது புரியுதா? அதுல தெரிஞ்சுக்கலாம் வெளிப்பாடு இருக்குது. அப்ப இந்தியாவுடைய ஒற்றுமை அங்க தெரியுது, இந்தியாவோட வளர்ச்சி அங்க தெரியுது. அதனால அது ஜப்பான்ல தூக்கி போட்ட ஒரு சுமோவை நம் இந்திய சிவா காப்பாத்துறாருன்னா அங்கதான் கிளைமேக்ஸ்ல ஜப்பான் கொடியும் நேஷனல் கொடியும் படம் சூப்பரா கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. யோகி பாபு சொல்லவே தவிர, இது ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர், அவர் ஏற்கனவே வந்து பாட்டா பாடுவாரு, ஹாப்பி பர்த்டே டு. இதெல்லாம் நீங்க வந்து அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து பாருங்களேன். எல்லாமே மினிஸ்டர் வேஷம் போட்டு நடிச்சுக்கிறாரு, ராதாரவியான நடிச்சுக்கிறாரு, அவர் எம்எல்ஏ நிறைய படம் நடிச்சுக்கிறாரு. ஆனா முதல்ல அதிமுக இருக்கிற ஆளு ஒரு மினிஸ்டர் இதுல நடிச்சுக்கிறாருன்னா ஜெயக்குமாருக்கு, அண்ணா அப்புறம் நடிச்சுக்கிறீங்க, நீங்க அரசியல கொஞ்சம் பாதி இருங்க, சினிமால கொஞ்சம் பாதி இருங்க, நல்லா வந்து கரெக்டா வந்து இன்டர்வியூ பத்திரிகைக்காரெல்லாம் வராங்க, ஏந்து ஓடுறீங்க, அவங்க ஏந்து ஓடுறாங்க, உங்க பாட்டை கேட்டு பத்திரிகை நிருபர்னு ஓடுறாங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு பாருங்க படத்துல வந்து நின்னுட்டீங்க.